ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலாக்கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். பாலாக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்குறேன். இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்பு பார்க்கலாம். பாலாக்கீரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். அடுப்பு பற்ற விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். இதுலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே புதினா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவான உப்பு போட்டுக்கலாம். அதை சீக்கிரமாக வெங்காயமெல்லாம் வதங்கி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். திறந்துட்டு போகணும். இதுலேயே பாலாக்கீரை அரைச்சிட்டு வந்ததை அதிலே ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். கொதிச்சு வரணும். கொதிச்சா தான் அந்த கீரை இன்னும் பச்சை வாசம் போகும். அதனால லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும் தண்ணியும் கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த கீரையினோட பச்சை வாசமெல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளிப்புக்காக லைட்டாக மோர் ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பாடு போட்டு கிளறிடலாம். மோர் ஊற்றினா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்கக்கூடாது. மோரெல்லாம் கூட நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு இதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வடித்து ஆற வச்சுருக்கு. அதில் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம்.